குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டிலே சிறுபான்மை கட்சிகளினுடைய பங்களிப்பு அதிகம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், போக்கு கூட்டணி உள்ளிட்ட கட்சியினுடைய பங்களிப்பு அதிகம். பங்காளி கட்சிகளாக தொடர்ந்தும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே சிறுபான்மை கட்சிகளின் பெருமதியை தற்போதைய தலைவர் சஜித் பிரேமதாச புரிந்து கொண்டிருக்கின்றார். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் வழங்குகின்றாரா? அந்த கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது. சொல்ல வேண்டும், பகிரமாக சொல்ல வேண்டும். எனக்கும் சரி, ராஃப் ஹக்கீம் நண்பர் அவர்களுக்கும் சரி, பதுவுதீன் அவர்களுக்கும் சரி, அதே போல் எங்கள் கூட்டணிக்குள்ளே திகாம்பரம் அவர்களுக்கும் சரி, ராதாகஸ் அவர்களுக்கும் சரி, அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. உண்மையை புகழ வேண்டும். ஏனென்றால் பார்த்தால் பிரதான சிறுபான்மை கட்சிகளான தமிழ் போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில மக்கள் காங்கிரஸ் ஆகிய 3 பிரதான கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் இருப்பதால் தான் இந்த கூட்டணி வர்ணமயமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம், ப்ரிவிலேஜ் சொல்வார்கள், அது ரணிலுக்கு இல்லை, அன்றைக்கும் இல்லை, மைந்தக்கும் இல்லை, இவரது இருக்கிறது. ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜை, அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது. சஜித் பிரேமதாச தாங்கள் அவர் கூட அவருடன் சேர்ந்திருக்கும் காரணத்தினாலே தெரியவில்லை, எங்கள் பெருமதியை அவர் உணரவில்லை. ஒருவேளை நாங்கள் நாளை இந்த சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் வெளியேறுவோமானால் சஜித் பிரேமதாச படும் மோசமான வீழ்ச்சியை சந்திப்பார். எதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் அதனை உணரவில்லை என்று சஜித் உணரவில்லை என்று நீங்கள் இல்லை, நடைமுறை அரசியலை பார்க்கிறோம் தானே. எல்லா விஷயம் விவரமாக சொல்ல முடியாது அல்லவா? நீங்கள் ஊடகவியாளர், அதுவும் இல்லாடி ஊடகவியாளர், கேள்வி கேட்ட விஷயத்தை எடுத்து வெளியெடுப்பீர்கள். அது அப்படி அல்ல, காலம் வரும்போது வெளியே வரும். ஆனால் அது உண்மை. நீ கேட்ட கேள்விக்கு நான் ஒரு தயக்கம் இல்லாமல் மறைக்காமல் இயன்றவரை பதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சரி உணர வேண்டும் அதை. ஆம், தற்பொழுது அடுத்த கட்ட நகர்வு என்ன? உங்களுடைய இந்த கட்சி சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலே உங்களுடைய இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நகர்வு நீங்கள் இதனை சஜித்துக்கு எடுத்து கூறியிருக்கின்றீர்களா? அடுத்த கட்ட நகர்வு என்ன? இல்லை, அவர் தெரியப்படுத்தியிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது தான் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. சபைகள் அமைத்து முடியவில்லை. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் நடந்து முடிந்துவிடும். அது பிறகு உடனடியாக தேர்தல் இன்னும் கிடையாது. மாகாண தேர்தல் நடத்த வேண்டும் நாங்கள் விரும்பினாலும் கூட அது ஏற்குறைய அடுத்த வருடம் நடைபெறும் நான் நம்புகிறோம். ஆக காலம் அவகாசம் இருக்கிறது. இயல்பாக நாங்கள் எங்களது நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். பொறுத்திருந்து பாருங்கள்.